என்னோட டீமை வச்சு ஒரு பில்ட் பண்ண ரோவர் தான் கலீலியோ. ஸோ கலீலியோ ஒரு மெயின் மோட்டிவ் வந்து எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் பிளானட்ஸ்ல லைக் மார்ஸ் அண்ட் மூன் ஆஸ்ட்ரோநாட்ஸை அசிஸ்ட் பண்றது. ஸோ ஆஸ்ட்ரோநாட்ஸால பண்ண முடிய ஒரு விஷயம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா ஒரு கேவா இருக்கட்டும், ஒரு மைனா இருக்கட்டும், ஆஸ்ட்ரோநாட்டால போக முடியாது. ஒரு மொபைல் லிமிடேஷன் இருக்கு அவரால். 2 legs வச்சு ஒரு கொஞ்சம் விஷயம் தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல எங்கெல்லாம் ஆஸ்ட்ரோநாட்ஸால இன் பர்சன் போய் ஒரு சாம்பிள் எடுக்க முடியாதோ, இல்லைனா இன் பர்சன் போய் ஒரு என்ன சொல்றது ஒரு ஜிபிஎஸ் கோஆர்டினேட் கலெக்ட் பண்ண முடியாதோ, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல ரோவர் வில் ஸ்டெப் இன். இது வந்து டேட்டா கலெக்ட் பண்றதா இருக்கட்டும், சாயில் சொல்யூஷன் ஜெனரேட் பண்ணி அதுவே என்ன சொல்றது ஆன்போர்ட் டெஸ்டிங் பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு சேட்டலைட் லான்ச்சர் இல்லைனா லான்ச் பேட்ல ஏதாவது ரிப்பேர்ஸ் பண்ணணும், ஸ்க்ரூஸ் ரீப்ளேஸ் பண்ணணும், பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும், அதெல்லாம் கூட ஒரு 6 degree ஆஃப் ஃப்ரீடம் மேனிபுலேட்டர் இருக்கு, ஒரு ஆர்ம் இருக்கு, ஒரு கைன்னு சொல்லலாம். அது வந்து ஆட்டோனமஸா கண்ட்ரோல் பண்ணலாம், இல்ல நம்மளே எர்த்ல இருந்து கமாண்ட்ஸ் கொடுக்கலாம். அந்த கமாண்ட்ஸ் ரிலே ஆயிட்டு அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ல ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் பிக் பண்றது, ஒரு ஆஸ்ட்ரோநாட் வந்து இன்னொரு இடத்துல போயிட்டு அவர் சூட்லயே, அவரோட ஆஸ்ட்ரோநாட் சூட்லயே ஏதாவது என்ன சொல்றது ஃபால்ஸ் இருந்து ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஸ்பேர்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயம் எப்பவுமே ஒரு மொபைல் ரோவர் கூட இருந்தா மிஷன்ஸ் வில் பி சோ மச் மோர் சக்சஸ்ஃபுல் அண்ட் ஃபெயிலியர் ரேட்ஸ் கம்மியா இருக்கும். நாங்க ப்ராஜெக்ட் விஷன் இஸ் வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு வேர்ல்டு வைடு வந்து 36 மில்லியன் பீப்புளுக்கு கண்ணு தெரியாது. இந்தியாவில் மட்டும் 19 மில்லியன் பீப்புளுக்கு கண்ணு தெரியாது. ஸோ இப்போ கரண்டா அவங்க யூஸ் பண்ற கேன் வந்து மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாட்டி ப்ரொட்ரூடிங் ஆப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ எங்களோட சொல்யூஷன் என்னன்னா, எங்களுக்கு 2 மாடியூல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கிரிப்பர் மாடியூல், இன்னொன்று வந்து கேமரா மாடியூல். ஸோ இந்த கேமரா மாடியூல் வந்து சரௌண்டிங்ஸை டிடெக்ட் பண்ணி க்ளோசஸ்ட் 2 ஆப்ஜெக்ட்ஸை சிக்னலாக இந்த கிரிப்பர் மாடியூலுக்கு அனுப்பும். ஸோ இந்த கிரிப்பர் மாடியூலில் டாப் லெஃப்ட்லேருந்து இமேஜ் ஆப்ஜெக்ட் வருதுன்னா டாப் லெஃப்ட் பின் வந்து வைப்ரேட் ஆகும். அந்த மாதிரி த பிளைண்ட் பர்சன் வந்து வில் பி ஏபிள் டு டிடெக்ட் எந்த டைரக்ஷன்லேருந்து ஆப்ஜெக்ட் வருதுன்ட்டு. திஸ் இஸ் இன் அடிஷன் டு அவங்க எக்ஸிஸ்டிங்காக யூஸ் பண்ணுற ஒயிட் கேன். ஸோ ஒயிட் கேன் வச்சு கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தே கேன் டிடெக்ட். மேலேருந்து வர ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாட்டி சைட்லேருந்து வர ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து இந்த கேமரா ப்ளஸ் இந்த கிரிப்பர் மாடியூல் வச்சு தே கேன் டிடெக்ட். ஸோ அவங்களுக்கு மொபிலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேமரா. வந்து நாங்கள் பெல்ட் மாதிரி இந்த ப்ராசஸர் அண்ட் கேமரா பெல்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலான்ட்டு. இது வந்து இந்த கிரிப்பர் மாடியூலுக்கு சிக்னல்ஸாக அனுப்பும். ஸோ அந்த சிக்னல்ஸ் வச்சு தட் பர்சன் வில் பி ஏபிள் டு டிடெக்ட். இல்லை 180 டிகிரி தாங்க. கண்ணு வந்து ஸ்டீரியோ கேமரா மாதிரி தான். இந்த கேமரா வந்து நம்மளோட கண் மாதிரி ஆக்ட் பண்ணும். 2 கேமரா நம்ம 2 கண் மாதிரி டெப்த் மேப் ஜென்ரேட் பண்ணி நாங்கள் வந்து சிக்னல்ஸ் அனுப்புகிறோங்க. எங்களோட ப்ராடக்ட் எப்படி யூனிக்னா, இது வரைக்கும் இருக்கிறது வில் டிடெக்ட் தட் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கம்மிங். ஆனால் எங்களது வில் சே எந்த டைரக்ஷன்லேருந்து வருது ஆப்ஜெக்ட்னு. இந்த மேட்ரிக்ஸ் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் பீங் இம்ப்ளிமெண்டட். இது ப்ராஜெக்ட் விஷன். கிரிப்பர் மாடியூல்ன்ட்டு கால் பண்ணுவோம். இது வந்து கேமரா மாடியூல், விஷன் மாடியூல். நான் அஸ்மிதாங்க. தேங்க்யூ.